எதுக்கு வந்த? இருக்கிறோமா இல்ல செத்துட்டோமான்னு பாக்க வந்தியா? போயிடு வெளியே. ஒழுங்கு மரியாதையா போயிடு. அத்தை, அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. முத்த மாமா உயிருக்கு ஆபத்துன்னு தான் அந்த பூஜைய பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீங்க அதை தடுத்ததுனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டோம். இனிமே இந்த மாதிரி எப்பவுமே பண்ண மாட்டோம் அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. தொடாத. என் காலை தொடறதுக்கு கூட உனக்கு அருகதை இல்ல. என்னை எப்படி விடுவிச்சுக்கணுங்கிறது எனக்கு தெரியும். என்ன தைரியம் இருந்தா வயசுல மூத்தவன்னு கூட பாக்காம, உன் மாமியார்னு கூட நினைக்காம என்ன கட்டி போட்டல, அதுக்குண்டான தண்டனை நீ அனுபவிச்சே தீரணும். இதுக்குதான்க்கா சொன்ன இவங்கள ஆபத்து விட வேணான்னு. பாத்தீங்களா எவ்வளவு திமிரா பேசுறாங்கன்னு? கம்ம நரசிம்மரன், பேசாம இருக்க மாட்டியா நீ? அத்தை, சொன்னா கேளுங்க அத்தை. பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னிச்சிருங்க அத்தை. இங்க பாரு, நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. போலீஸ் வந்து எங்களை விடுவிக்கும். அது வரைக்கும் நாங்க இப்படித்தான் இருப்போம். உங்க 3 பேர் மேலயும் கம்ப்ளைண்ட் இருக்கு. வந்து கூட்டிட்டு போவாங்க. போய் கம்பி எண்ணுங்க. எங்களை அடைச்சு வச்சீங்கல்ல, அதே மாதிரி நீங்களும் போய் போலீஸ் லாக்அப்ல கிடந்தாதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். வாங்க இன்ஸ்பெக்டர், எங்க நிலைமையெல்லாம் பாத்தீங்களா? அத்தை அத்தை, நாங்க தான் அவுத்து விடுறோம்னு சொன்னோம்ல அத்தை. பேசாதம்மா, எதுவும் பேசக்கூடாது. கொஞ்சம் தள்ளி நில்லு. தள்ளி நில்லுமா. போமா அப்படி அவுத்து விடுமா அவங்கள. சரிங்க மேடம். வாங்க, பாத்து மெதுவா. அவங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நடங்க ஸ்டேஷனுக்கு. அத்தை, என்னத்த இது? முத்து மாமா வேற ஊர்ல இல்ல. அவர் வெளியில போயிருக்க இந்த நேரத்துல நாங்க வீட்டோட மருமகளுங்க. எங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனா நல்லா இருக்குமா? வேணாம் அத்தை, சொல்லுங்க அத்தை, வேணாம் அத்தை. ஏன் எங்களை கட்டி போட்டப்போ அது மட்டும் நல்லா இருந்துச்சா உனக்கு? போங்க அவங்க கூட போய் கம்பி எண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். அத்தை அத்தை, வேணாம் அத்தை, சொன்னா கேளுங்க அத்தை. இன்ஸ்பெக்டர், அவங்க பேசுறது எதையும் கேட்காதீங்க. தயவு செஞ்சு இவங்களை இழுத்துட்டு போங்க. அத்தை, என்ன ஸ்வேதா, கல்யாணம் முடிஞ்சிடுச்சா? எங்க அத்தை, முத்தர் சமாமாவில நான் வச்சிருந்த பிரியத்தால நீங்க சொன்னப்போ எல்லாம் அது என் புத்திக்கு எட்டவே இல்ல அத்தை. அவர் வசியம் ஆயிட்டாருன்னு நான் நம்பினேன் அத்தை. ஆனா அது அத்தனையும் பொய்யன்னு இப்போதான் எனக்கு தெரிஞ்சது. நான் எவ்வளவு வற்புறுத்தியும் மிரட்டி பார்த்தோம், அவர் என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ரெடியாவே இல்ல அத்தை. இப்ப இருக்கிற கடைசி வழி ஒன்னே ஒண்ணுதான். வெண்ணிலாவை தூக்கிட்டு வந்து அவளோட கண் எதிரில வச்சு அவளை கொன்னுருவேன்னு மிரட்டினா மட்டும்தான் முத்தர் சமமா என் கழுத்துல தாலிய கட்டுவார். அதனால உடனடியா வெண்ணிலா இங்க வந்தாகணும். அதுக்குரிய ஏற்பாடுகள் நீங்க பண்ணணும். என்ன சொல்ற ஸ்வேதா? இப்பதான் நான் அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்தேனே. ஐயோ, என்னத்த சொல்றீங்க? போலீஸா? ஆமா ஸ்வேதா, அளவுக்கு மீறி போயிட்டாங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ஆ, அந்த சிம்ரனும் கலையும் மட்டும் உள்ள கிடக்கட்டும். வெண்ணிலா மேல மட்டும் எந்த தப்பும் இல்லன்னு ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கி அவளை மட்டும் வெளியே கொண்டு வாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு வந்து அங்க தயாரா காத்துட்டு இருக்கிற கார்ல ஏத்துங்க. அந்த கார்ல நம்பூதிரி ரெடியா இருப்பார். நான் முடிவெடுத்துட்டேன். ஒண்ணு, வெண்ணிலா சாவுலதான் எனக்கு வாழ்வு கிடைக்கும்னா நான் அதுக்கும் தயாரா இருக்காத்த. நான் துணிஞ்சிட்டேன். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். என் கழுத்துல தாலி ஏறாம நான் விட மாட்டேன். நான் ஓயறதா இல்ல, நான் ஜெயிச்சே தீரணும். சரி ஸ்வேதா, நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன்.
எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல மேடம், வெண்ணிலா மேல போட்ட கேஸ நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அந்த பொண்ணை வெளியே விட்டுடுங்க. என்னம்மா நினைச்சு நினைச்சு பேசுறீங்க? 1000 தான் இருந்தாலும் அவ என் மூத்த மருமக. அவ இத்தனை நாள் வீட்டுல இருந்த போதெல்லாம் எதுவுமே இந்த மாதிரி நடந்ததில்ல. எப்போ இவங்க எல்லாம் கூட ஒண்ணு சேர்ந்தாங்களோ இவங்க பேச்ச கேட்டு இவ இப்படி ஆயிட்டா. அதை யோசிச்சு பார்த்துதான் அவ மேல இருக்கிற கேஸ வாபஸ் வாங்கறதுக்காக வந்திருக்கேன். அவளை தயவு செஞ்சு விட்டுடுங்க. சரி சரி, வெண்ணிலா மேல இருக்கிற கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க. எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன் மேடம், இந்தாங்க. இவங்க அந்த பொண்ணு மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்க. அவங்கள வெளியே விடுங்க. சரிங்க மேடம். அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க, நீங்க கூட்டிட்டு போங்க. தேங்க்ஸ் மேடம். ரொம்ப நன்றி அத்தை. நீங்க நடந்ததெல்லாம் மறந்துட்டு எங்களை வெளியே எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு உண்மையிலேயே பெரிய மனசத்தை. 2 பேரும் வாங்க. ஐயோ, அவங்களும் வரணும். அவங்கெல்லாம் இல்லம்மா, நீ மட்டும்தான். அவங்க 2 பேரும் உள்ளேயே கிடக்கட்டும். நான் உன்னை மட்டும்தான் வெளியே எடுத்திருக்கேன். என்னத்த சொல்றீங்க? ஆமா, நீ மட்டும் வந்தா போதும். அவங்க 2 பேரும் உள்ளேயே கிடக்கட்டும். இல்லத்த, நான் ஒத்துக்க மாட்டேன். வெளியே விட்டா எங்க 3 பேரையும் வெளியே விடுங்க. இல்லனா நான் வரல. வெளியே போகல, தூக்கி வெளியே போட்டுருவேன். ஜாக்கிரதை. கான்ஸ்டபிள், இவளை எடுத்துட்டு போங்க. வாமா. இல்ல, நான் வர மாட்டேன். சொன்னா வரல, சொன்னா கேளு, நான் வரல. இப்ப வரப்போறியா இல்லையா? என்னமா வேடி பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னதால தானே இவளை ரிலீஸ் பண்றேன். கூட்டிட்டு போங்க. ஆட சொல்றேன்ல. வெளியில வா. இல்ல, நான் வர மாட்டேன் அத்தை. வாமா. விடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா கார்த்தி வக்கீலோட வந்துருவான். நீங்க போங்க. ஆமா வெண்ணிலா, நீ போ. சொன்ன கேளு. அதான் அவங்க சொல்றாங்கல்ல, வாமா. கிளம்பாடா, வாமா அண்ணா. எங்க கூட்டிட்டு போறீங்க? நிறுத்துங்க. யார் நீங்க? நிறுத்துங்க. வண்டியை நிறுத்துங்க. நான் இப்பவே கருப்பண்ணசாமியை கூப்பிட்டு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. கருப்பண்ணசாமி மட்டும் வந்துருச்சு, உன் நிலைமை அவ்வளவுதான். ஒழுங்கா என்ன விட்டுரு. கதவு ஓபன் ஆகாதுமா. கண்ட்ரோல் இவட உண்டு. கருப்பண்ணசாமிய கூப்பிடுறேன்னு கதர்னல்ல. ஓ புருஷன் எந்த நிலைமையில இருக்கான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் கூப்பிடணுமா வேண்டாமான்னு நீ முடிவு பண்ண. இத பாரு. வெண்ணிலா இவங்கிட்ட எப்படி மாட்டினா? மாமா, உனக்கு ஒண்ணும் ஆகலங்கிற தைரியத்துலதான் இருந்த. உனக்கு எப்படி இப்படி ஆச்சு? என் முத்து மாமாவை கட்டி போட்டிருக்கல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சும்மாவே விட மாட்டேன். ஐயோ, வேண்டாம் வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நோக்கியோ, நின்ற புருஷனே எனக்கு கட்டுப்பட்டு சும்மா இருக்கா. இதப்பார், அமைதியா வந்தன்னா உன் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஏதெങ്കിലും ஆர்ப்பாட்டம் செய்தா குட்டிச்சாத்தான ஏவி விட்டு உன் புருஷனை மொத்தமா காலி செஞ்சு. வேண்டாம் வேண்டாம், முத்து மாமா ஒண்ணும் பண்ணிடாத. ஆ பயம் தானே இருக்கணும். எடுக்கடா. அம்மா, அப்புறம் சிம்ரன், கலை, லாக்அப் ரூம் எல்லாம் நல்லா இருந்துச்சா? என்ன கட்டி வச்சீங்கல்ல, இப்ப இப்படி இருக்கு. அம்மா, அண்ணி எங்கம்மா? ஏய், என்னடா, நான் உன் சொந்த அம்மா, ஏதோ வில்லிய நடத்துற மாதிரி நடத்துற. என்ன சொல்லணும்? அவளை போய் வெளியே எடுத்தேன் பாரு. என்ன எதுலயாவது அடிச்சுக்கணும்.
இந்த பாரு, ஜாமீன்ல எடுத்ததுதான் என் வேலை. அதோட என் வேலை முடிஞ்சு போச்சு. அவ வந்து சேரலன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது. அவ என்ன சின்ன குழந்தையா தொலைஞ்சு போறதுக்கு? அதெல்லாம் வந்து சேர்வா. அப்பப்போ அம்மா என்னம்மா இது, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். சிப்படா. ஸ்வேதா, என் வெண்ணிலாக்கு ஏதாவது ஆச்சு உன்னை விட மாட்டேன் சொல்லிட்டேன். இந்த நிமிஷம் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா போதும். நம்பூதிரி கிட்ட வெண்ணிலாவை கூட்டிட்டு போய் வீட்ல பத்திரமா விட்டுட்டு இங்க வாங்கன்னு சொல்றேன். ஏய், என்ன வெண்ணிலாவை கடத்தி வச்சு மிரட்டுறியா? உங்களை மிரட்டணும்னு நான் மனசால கூட நினைச்சதில்ல. ஆனா நான் மிரட்டுற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்களே, நான் என்ன பண்ணட்டும் முத்தரசு மாமா? ஸ்வேதா, நீ தப்பு பண்ணிட்டு இருக்க ஸ்வேதா. நல்லது இல்ல, திருந்துவன் நம்பணும் பாரு. என்ன சொல்லணும்? நான் கூட தான் நம்பினேன் நீங்க வசியமாயிட்டீங்க, என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு. ஆனா நீங்க வசியமாகல. வசியமான மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்துனீங்கன்னு தெரியும் போது எனக்கு எப்படி வலிச்சிருக்கும். தப்பு ஸ்வேதா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. இது கொஞ்சம் கூட சரியில்லை ஸ்வேதா. அவளுக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நிமிஷம் வரைக்கும் ஸ்வேதா ஸ்வேதான்னு என் பேரை மட்டும்தான் மந்திரம் மாதிரி உச்சரிச்சிட்டு இருந்தீங்க. அப்புறம் எதுக்கு மாமா அந்த வீணா போன வெண்ணிலா மேல உங்களுக்கு இவ்ளோ லவ் வந்துச்சு? ஏச்சி, வாய மூடு. நான் என்னைக்கு வெண்ணிலா கழுத்து தாலி கட்டணும் அன்னைக்கு அவனை மறந்துட்டேன்டி. என் மனசுல நினைப்புல என்னைக்குமே சத்தியமா கிடையாதுடி. ஐயா, சும்மா கதை விடாதீங்க மாமா. கல்யாணம் பண்ணியும் கூட அவகிட்ட நெருங்காம தானே இருந்தீங்க. அப்போ என்னோட நினைப்பு தானே அவளை விட்டு உங்களை தூரமா விலக்கி வச்சிருந்துச்சு. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? ஏய், நீயாவே ஒரு கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்காத. உன் நினைப்புல ஒரு புண்ணாக்கம் எனக்கு இல்ல. உன்னை என்னைக்கும் மறந்துட்டேன்னு சொல்றல. பொய் சொல்லாதீங்க மாமா. உங்க மனசோட ஒரு மூலையில, ஏதாவது ஒரு மூலையில நான் கண்டிப்பா இருப்பேன். உனக்கு மூளை இல்ல, எந்த மூளையிலும் நீ இல்ல. சொன்னதே திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. என் வெண்ணிலா விட்டு இதுக்கு மேல நீ. நீங்களும் வெண்ணிலாவும் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டு காதலிக்கிறீங்களே, பரவாயில்ல. ஏன் நினைப்பு உங்களுக்கு வரல? வராத நினைப்ப கூட எப்படி உருவாக்குறதுன்னு எனக்கு தெரியும். உங்க மனசுல மறுபடியும் இடம் பிடிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும் மாமா. என் முத்து மாமா எங்க? என் முத்து மாமா எங்க? அவர் எங்க இருக்காரு? என் முத்து மாமா எங்க? முத்து மாமா! ஜெய் பகவதி. முத்து மாமா! வெண்ணிலா, நீ வராத. நெருப்பு வெண்ணிலா, இதை அடப்பு போ வெண்ணிலா. நெருப்பு என்ன சுட்டாலும் உன்னை காப்பாத்தணும். காப்பாத்தியே தீரணும். உன் முத்து மாமாவை சுத்தி தீ இருக்கு. காதல் தீல அப்படியே உருகுற போல பார்த்து உருகி காணாம போயிடாத. அப்புறம் உன் முத்து மாமா பாவம் தாங்கிக்க மாட்டார். எனக்கு ஏன் மாமா திரும்ப வேணும். அக்கா, இது நல்லது இல்லக்கா, விட்டுருங்கக்கா. நானும் அதையே தான் சொல்றேன். நீ உன் முத்து மாமாவை மொத்தமா விட்டுடுன்னு சொல்றேன். இப்போ உங்க 2 பேர்ல ஒரு ஆளை நம்பூதிரி கிட்ட சொல்லி அதே மாதிரி சிலையாக்க போறேன். அது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. எப்படி தெரியும்? என்ன மாமா, உங்க வெண்ணிலாவை சிலையாக்கிடுவா? ஸ்வேதா, அந்த சிலைக்குள்ள வெண்ணிலா மட்டும் இருக்க மாட்டா. வயித்துக்குள்ள இருக்கிற 2 குழந்தைங்களும் சேர்ந்து சிலையாயிடும். எப்படி வசதி? 1:3. என் குழந்தைங்களுக்கு வெண்ணிலா ஏதாவது ஆச்சுன்னா ஏன் ஸ்வேதா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? நீ பண்ற பாவம் உனக்கு தெரியலையா? சரி வெண்ணிலா, 2 குழந்தைங்களை சுமந்துட்டு இருக்க, விட்டுடுறேன். மாமா, அப்ப நீங்க சிலையாயிடுங்க. என்ன வெண்ணிலா, உன் முத்து மாமாவ அதே மாதிரி சிலையாக்கட்டுமா? வேண்டாம்க்கா. சாமி, இதுக்கு மேலேயும் என்னால பொறுத்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. என் மனசு கல்லாக்கிக்கிட்டு சொல்றேன். என் முத்தரச மாமாவ கற்சிலையாக்கிடுங்க. அக்கா வேண்டாம்க்கா, சொன்னா கேளுங்கக்கா. சாமி வேண்டாம். சாமி, விடு. சாமி, இதை விடு. மயோ சித்திய மகா சர்வ பகவதி. மாமா, முத்து மாமா, முத்து மாமா, என்ன முத்து மாமா இப்படி ஆயிடுச்சு?
வேண்டான்னு சொன்னப்பவே உன்னை விட்டுருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன் முத்து மாமா. எல்லா தப்பும் என் மேலதான். ஐயோ, இத்தனை சாமி இருக்கே, ஒரு சாமிக்கும் கண்ணு இல்லையா? எங்களை இந்த கதிக்கு ஆளாக்கிருச்சே. நான் என்ன பாவம் பண்ணேன்? எல்லாமே ஏன் தப்புதான். என்னோட ராசியாலதான் இப்படி ஆயிடுச்சு. நான் என்னன்னு சொல்லுவேன்? யார்கிட்ட போய் நான் அழுது தீப்பேன்? இப்படி ஒரு தண்டனைய தெய்வம் நமக்கு கொடுத்துருச்சே முத்து மாமா. ஐயோ, கண்ணுக்குள்ள கனவுகள, நெஞ்சுக்குள்ள நினைவுகள சுமந்தபடி நடந்து போறா வெண்ணிலா. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, திக்கு தசை தெரியவில்லை, தெய்வத்தையே தேடி போறா வெண்ணிலா. ஸ்வேதா, இங்க பாரு. கிருஷ்ணனை நீ கல்சலையா மாத்தின விஷயம் எங்க எல்லாருக்கும் தெரியும். கிருஷ்ணனை மனுஷனா மாத்தி மீட்டு கொண்டு வரதுக்காக தான் அண்ணன் போனாரு. ஆனா இப்ப வரைக்கும் அண்ணன் எங்கன்னு தெரியல, அண்ணியும் காணோம். எல்லாருக்கும் என்ன நடந்துச்சு? இங்க பாரு, உங்க அண்ணனை காணோம், அண்ணிய காணோம், கிருஷ்ணனை காணோம்னா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு. அதை விட்டுட்டு நீ ஏன் கிட்ட வந்து கேக்குற? நானா எல்லாரையும் வச்சிட்டு இருக்கேன்? போய் யார்கிட்ட எப்படி வேணாலும் சொல்லிக்கோ, எப்படி வேணாலும் சொல்லிக்கோ. ஏன் மேல கூட கம்ப்ளைண்ட் பண்ணு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லு. போலீஸ் வந்து உண்மையை கண்டுபிடிக்கிட்டோம். இங்க பார் ஸ்வேதா, உன் பேச்சிலேயே தெரியுது நீ உண்மையை மறைக்கிறங்கிறது. ஆனா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அண்ணனையும் அண்ணியும் கண்டுபிடிச்சு நாங்க இந்த வீட்டுக்கு கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் அந்த கருப்பண்ண சாமி சாட்டையால ஏற்கனவே உனக்கு விட்ட தண்டனை இன்னும் பாக்கி இருக்கு. வெண்ணிலா, நீ புண்ணியத்தால அடி வாங்காம தப்பிச்சோன்ற திமிர்ல தானே இப்படி ஆடிக்கிட்டு இருக்க. இனிமே இந்த வீட்டுல தப்பு பண்றவங்க யாரும் தப்பிக்க முடியாது. எல்லாரும் தப்பு செஞ்சுட்டு இப்ப ஒளிச்சு மறைச்சு நாடகம் ஆடுறீங்களா? எல்லாம் ஆள் ஆளுக்கு ஒருத்தர் தூண்டி விட்டுட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்களா? போங்க அந்த பக்கம். ஸ்வேதா, நீ வா. வாய்மை தவறாத வாக்கு சொல்லும் வாய்மொழி, நேர்மை தவறாமல் நடந்து செல்லும் நேர்வழி. வாய்மை தவறாத வாக்கு சொல்லும் வாய்மொழி, நேர்மை தவறாமல் நடந்து செல்லும் நேர்வழி. உன்னை பார்த்ததுமே நீ மாலையும் கழுத்துமா முத்தரசனோட வந்து நிப்பேன்னு நினைச்சேன். ஆனா அது இல்லன்னு தெரிஞ்சதுமே எனக்கு மனசே விட்டு போச்சு. என்னதான் நடந்துச்சு ஸ்வேதா? அந்த வெண்ணிலா என்ன ஆனா? நான் வெண்ணிலாவை காட்டி மிரட்டி எப்படியாவது மாமா கையில தாலி வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா முத்தரசு மாமா பிடிவாதமா எனக்கு தாலி கட்ட மறுத்துட்டாரு. வேற வழியே இல்லாம போச்சத்த. ஏன், என்ன ஆச்சு? கிருஷ்ணனை மாதிரியே முத்தரசு மாமாவையும் கல்லா மாத்த வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதான் அந்த நம்பூதிரி மூலமா அத செஞ்சுட்டாங்க. உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இப்படி கல்லா மாத்திட்டா எப்படி ஸ்வேதா நீ நினைச்சது நடக்கும்? அத்த, என்ன அத்த நீங்க? முத்தரசு மாமாவா நான் நினைச்ச நிமிஷத்துல மனுஷனா மாத்த முடியும். அதுக்குரிய சக்தி இதோ என் கையில தான் இருக்கு. இங்க பாருங்க. டன்டடான். என்ன ஸ்வேதா இது? இது ரொம்ப சக்தி வாய்ந்த மரகத கல்லத்த. இது மாமாவோட தலையில வச்சா போதும், அடுத்த நிமிஷமே மாமா அந்த சிலை வடிவத்திலிருந்து மனுஷனா மாறி வந்துருவாரு. என்னால இதெல்லாம் நம்பவே முடியல ஸ்வேதா. இந்த காலத்துல இந்த மாதிரிலாம் இருக்கா? இந்த காலத்துல மட்டும் இல்ல மருது, எல்லா காலத்திலயுமே இதெல்லாம் உண்டு.
அந்த வெண்ணிலா கல்சிலியா மாறி இருக்கிற முத்தரச மாமாவை எப்படியாவது மனுஷனா மாத்தி காட்டுறேன்னு சவால் விட்டுருக்கா. அது நடக்கவே நடக்காத அத்தை. அப்படியா சொல்ற? ஆமா அத்தை. ஏன்னா இந்த மரகத கல்லோட சக்தியை தவிர வேற எந்த சக்தியாலையும் மாமாவுக்கு பழைய உருவத்தை கொடுக்கவே முடியாது. கண்டிப்பா அவ ஏதாவது கோயில் கொலோன்னு தேடி அலைஞ்சு ஓஞ்சு என் கால்ல தான் வந்து விழுந்தாகணும். அப்போ என் காலை பிடிச்சு கதறுவால. அப்போ முத்தரச மாமாவை என் கழுத்துல தாலி கட்ட வைப்பேன்னு அவளை சத்தியம் பண்ண சொல்லுவேன். அந்த சத்தியம் மட்டும் பண்ணாதான் மாமாவுக்கு சாப விமோச்சனம். இல்லனா அப்படியே கல்லா இருந்துட வேண்டியதுதான். பிளான் என்னமோ நல்லாதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். அதுல சந்தேகமே வேண்டாம். மருது, இந்தாங்க, இத பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா மாமாவோட எதிர்காலம் மட்டும் இல்ல, என்னோட எதிர்காலமும் இந்த கல்லுல தான் இருக்கு. சுவேதா, சொல்லுமா. சாமி, நீங்க சொன்னப்போ எல்லாமே சரியா இருக்கும்னு நினைச்சுதான் இங்க வந்தேன். ஆனா எங்க வீட்டுக்கு வந்து அத்தை கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அந்த வெண்ணிலாவை சாதாரணமா நினைச்சிட கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அதுக்கு நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு உதாரணம் நடந்திருக்கு. முத்தரச மாமாவை பாம்பு கொத்துனப்போ வெண்ணிலாவும் மத்தவங்களும் பண்ண பூஜையாலதான் அவர் தப்பிச்சிருக்காரு. அதனால இப்பவும் அந்த வெண்ணிலா ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சு மாமாவை மனுஷனா மாத்த நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க அவளுக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுக்கணும். இல்ல அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களால அது முடியுமா? அவ இந்த உலகத்துல எப்பேற்பட்ட பரிகாரம் பண்ணாலும் அது நடக்காம பண்ணக்கூடிய காரியம் எந்தெடுத்துண்டு. நான் நோக்கியோலாம், நீ கவலைப்பட வேண்டாம். சரி, ഞാൻ இப்பவே நாகக்கண்ணி அனுப்பி வெண்ணிலா எந்த முயற்சி செஞ்சாலும் ഞാൻ அதை தடுத்து. ஐயா, ஐயா, உங்களை தொல்லை பண்றதுக்கு என்ன மன்னிக்கணும். ஏதோ என் போதாத காலம் இப்படி நீங்க ஆழ்ந்த தியானத்துல இருக்கும் போது உங்களை தொந்தரவு செய்யற மாதிரி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். என் புருஷன் கல்லா மாறிட்டாரு. அவருக்கு சாப விமோச்சனம் கிடைச்சாதான் அவரால மறுபடியும் மனுஷ உருவத்துக்கு வர முடியும். தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கய்யா. ஐயா, உங்களதாயா கேக்குறேன். நீங்க தெய்வத்தை பார்க்க முடியும், பேச முடியும். ஆனா எங்களுக்கு உங்கள மாதிரி இருக்கிறவங்க தாயா தெய்வம். என் மாங்கல்யத்துக்கு ஆபத்து வந்துரும் போல இருக்கு. எந்த நிமிஷம் வரைக்கும் எனக்காக இறங்கி கண் தரக்கல. தயவு செஞ்சு பாருங்கய்யா. உனக்கு வந்திருக்கிற சோதனை சாதாரணமானது இல்ல. ஆனாலும் உன்னுடைய ஆழமான நம்பிக்கையினால உனக்கு வந்திருக்கிற சோதனைகள் மாறும். இந்த கோயிலோட சிறப்பை தெரிஞ்சு வந்தியோ இல்ல தெரியாம எதேச்சியா வந்தியோ தெரியல. ஆனா நீ வந்திருக்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கோயிலுக்கு தான். இந்த அம்மனை மனமுருக வேண்டிக்க. இதே மாதிரி இன்னும் ஒரு 8 அம்மன் கோயிலுக்கு போய் வேண்டிக்க. 9 நவ சக்திகளும் ஒன்னு சேர்ந்து கல்லா இருக்கிற உன் புருஷனை பழையபடி மனுஷனா உயிர் பெற வைக்கும். நீ நினைச்சது நல்லபடியா நிறைவேறதுக்கு என்னுடைய ஆசீர்வாதம். ரொம்ப நன்றிங்கய்யா.
விஷயம் பழைய நிலைமைக்கு மாறணும். அதுக்கு நான் இந்த சிலையை எடுத்துட்டு போய் அம்மன் சன்னதியில வச்சு வேண்டணும். தயவு செஞ்சு வழி விடு, உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். எப்படி படம் எடுத்து நிக்குது பாரு. ஐயோ நாகம்மா, ஏன் இப்படி என்ன சோதிக்கிற? தயவு செஞ்சு எனக்கு வழி விடு. எனக்கு என் புருஷன் சிலை வேணும். இங்க பாரு நாகம்மா, தயவு செஞ்சு என் மாமாவை விட்டுட்டு போயிடு. என்னோட வேதனை உனக்கு புரியலையா? இது என் முத்து மாமா. எனக்கு திரும்ப அவர் பழைய மாதிரி வேணும். நான் அவரை எடுத்துட்டு போனா மட்டும்தான் அவரை காப்பாத்தி பழைய உருவத்துக்கு கொண்டு வர முடியும். தயவு செஞ்சு உதவி செய். இங்க பாரு, உனக்கு அப்படி உயிர் பலிதான் வேணும்னா நான் என் உயிரை கூட தரதுக்கு தயாரா இருக்கேன். நான் தான் நாகக்கண்ணி. இந்த கற்சிலையில எப்ப நான் சுத்தினோ அந்த நிமிஷமே இது எனக்கு சொந்தமாயிடுச்சு. இதை எடுத்துட்டு போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அதையும் மீறி நீ இதை எடுக்க வந்தா உன்னை கொத்தி உன் உயிரை நான் எடுத்துருவேன். சரி, உனக்கு ஏன் உயிர் தானே வேணும், நான் கண்டிப்பா தரேன். ஆனா என் முத்து மாமாவை எப்படியாவது தெய்வத்துக்கிட்ட வேண்டி அவரை பழையபடி மனுஷனா மாத்தணும். என் குழந்தை ருத்ராவுக்கு அப்பா வேணும். அப்பா அம்மா 2 பேரும் இல்லாம போயிட்டா அவ அனாதையா நிப்பா. அதனால அதுக்கப்புறம் நான் உன்னை தேடி வரேன். நிச்சயமா வரேன். நான் தேடி வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. நான் இந்த மாங்கல்யத்து மேல சத்தியமா சொல்றேன், நான் நிச்சயமா உன்னை தேடி வருவேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்படியா சொல்ற? சத்தியம், என் மாங்கல்யத்து மேல சத்தியம். எனக்கு வேற வழி தெரியல முத்து மாமா, என்ன மன்னிச்சிடு முத்து மாமா. சித்ராவோட சாவுக்கு நீங்க தான் காரணங்கிற ரகசியம் அவளுக்கு சித்ராவோட அம்மா மூலமா தெரிஞ்சுதா இருக்கு. அத அவ வெளிப்படுத்தினா அது கல்யாணத்துக்கு தடையா வந்துரும்ல. எல்லாரும் ஜெயிலுக்கு போய் கம்பி என்னன்னா அப்புறம் கல்யாணம் எங்க இருந்து நடக்கும்? மருது, வேற வழியே இல்ல. கலைக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கா இல்ல அவ நடிச்சிட்டு இருக்காளான்னு நீங்க மனசு வச்சா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். நான் பண்றது ரெடி ஸ்வேதா. அப்படி ஒருவேளை பழசெல்லாம் ஞாபகம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சா அவளை ஒரேடியா அனுப்பிச்சாலும் சரி, இல்ல அந்த முயற்சியில அவ திரும்ப கோமாக்கு போனாலும் சரி, எது நடந்தாலும் நமக்கு சாதகம் தான். சரி ஸ்வேதா, நான் பாத்துக்கிறேன். அதான் எனக்கு வேணும். ஆக மொத்தத்துல கல்யாணம் தங்கு தடை இல்லாம நடக்கணும், அவ்வளவுதான். எப்படியாவது மாமாவை மீட் ஆகணும், அதுதான் இப்ப முக்கியம். அவரை மீட்கணும்னா அந்த மரகத கல்லு நம்ம கையில கிடைக்கணுமே. ஐயோ, அது இப்ப பெரிய டேஞ்சரான இடத்துல இருக்கு. அது மருது கையில போய் மாட்டிருக்கு. அத கஷ்டப்பட்டு எடுத்துட்டா மாமாவை எப்படியாவது காப்பாத்திடலாம். அதை எப்படி எடுக்கிறதுன்னு தான் தெரியலையே. இந்த கல்லை மீட்டு எடுத்துட்டு வந்து உங்க கையில கொடுக்கறது என்னோட பொறுப்பு. கண்டிப்பா கொண்டு வருவேன், அதுல எந்த மாற்றமும் இல்ல. சூப்பர்க்கா. நீ
நினைக்கிறது நடக்காது. அந்த மந்திரவாதி நடக்க விட மாட்டான். அவனுக்காக நான் உன்னை கொத்தியே தீரணும். வாக்கலை என்ன மன்னிச்சிருங்க. கலை, என்ன காலெல்லாம் விழுந்துகிட்டு? இல்ல, அன்னைக்கு பூஜை நடந்துட்டு இருந்தப்போ நீங்க வந்து அப்படி நடந்துக்கிட்டதுனால தான் என்னென்னமோ ஆயிடுச்சு. நான் வேற அவங்களோட சேர்ந்துக்கிட்டு உங்களை கட்டி போடுற அளவுக்கு போயிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. கலை, நீயா பேசுற? முன்ன மாதிரி இருந்தா நான் இப்படி எல்லாம் பேசியிருக்கவே மாட்டேன். இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தது என்ன இப்படி எல்லாம் பேச வச்சிடுச்சுங்க. இந்தாங்க, இந்த பாலை குடிங்க. இவகிட்ட கோவத்துக்கு காமிச்சா பழைய ஞாபகம் வந்துச்சு இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாது. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்களேன்னு அதை நினைக்க நினைக்க எனக்கு அப்படியே கோபம் பொங்கிட்டு வருது. ஆனா என்ன பண்ண முடியும் கலை? அது யாரு என்னன்னு தெரிஞ்சாதானே என்னால ஏதாவது பண்ண முடியும். இப்ப இந்த செகண்ட் அதை நினைச்ச கூட என் ரத்தம் கொதிக்குது தெரியுமா? இங்க பாரு, நீ மட்டும் அது யாருன்னு சொல்லு, அவனை உண்டுல நாக்கிறேன். அவனுக்கு ஏன் கையில தான் சாவு. இங்க பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இவ்வளவு நாளைக்கு அப்புறம் நமக்கு நல்ல வாழ்க்கை வந்திருக்குன்னு நினைச்சா நீங்க என்னடான்னா அவனை கொல்றேன் இவனை கொல்றேன்னு சொல்றீங்களே. எனக்கு அதெல்லாம் எதுவுமே ஞாபகத்துல இல்லங்க. என்ன சொல்ற கலை? உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்லங்க, எனக்கு நான் கடைசியா கோயிலுக்கு போனது மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எனக்கு தெரியல மாமா. ஆஹா, அப்போ ஸ்வேதா பயந்த மாதிரி எதுவும் இல்ல. நல்ல வேலை, எஸ்கேப் ஆயிட்டோம். இந்தாங்க குடிங்க. கலை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கலை. கலை, தூக்கமா வருது கலை. கலை, நான் தான் என் புருஷனை பழையபடி மனுஷ உருவத்துக்கு மாத்திட்டு உன்னை தேடி வந்து என் உயிரை கொடுக்கறேன்னு சொன்னல. அப்படி இருக்கும்போது இப்ப மறுபடியும் வந்து கொத்த வர, இதெல்லாம் நியாயமா? இந்த பார், என்ன பொறுத்த வரைக்கும் மந்திரவாதி சொன்ன வேலைய செய்யறது மட்டும்தான் என் வேலை. உன் பூஜையை தடுத்தே தீரணும்னு மந்திரவாதி சொல்லிட்டாரு. அதனால உன்னை கொத்துறத தவிர எனக்கு வேற வழியே இல்ல. முத்தரசன் கற்சிலைக்கு உயிர் வராம இருக்கணும்னா மந்திரவாதி சொல்றத நான் செஞ்சே தீரணும். சரி, என்ன கொத்தணுங்கிறது தான் உன் விருப்பம், கொத்திக்கோ. ஆனா நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை படி என் உயிரை எடுக்கிறதுக்கு மட்டும்தான்
உனக்கு உரிமை இருக்கு. என் வயித்துல வளர 2 குழந்தைகளையும் கொல்றதுக்கு உனக்கு உரிமையே இல்ல. என்ன சொல்ற? உன் வயித்துல ரெட்டை குழந்தை இருக்கா? ஆமா, என் வயித்துல 2 குழந்தை இருக்கு. என் முத்து மாமா நல்லபடியா இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வந்துட்டா அதுக்கப்புறம் என் 2 குழந்தைங்களையும் பெத்து அவர் கையில கொடுத்துட்டு நான் உன்னை தேடி வருவேன். தேடி வந்தே தீருவேன். அப்ப உன்னோட பிரியம் போல என்ன கொத்தி என் உயிரை குடிச்சு பசி தீத்துக்கோ. அது வரைக்கும் என்ன விட்டுரு. ஒரு உயிரை கொல்றதே பாவம். அதுவும் வயித்துல 2 குழந்தை இருக்கிற ஒன்ன கொன்னா அந்த பாவம் 7 ஜென்மத்துக்கும் என்ன சும்மா விடாது. எனக்கும் உன் நிலைமைய பாக்கும்போது என்ன பண்றதுனே புரியல. ஆனா என் நிலைமைய யோசிச்சு பாரு. அந்த மந்திரவாதி ஒரு நாள் வந்து என் கணவரை சிறப்பிடிச்சு வச்சுக்கிட்டான். அவரை பணைய கைதியா வச்சுக்கிட்டு தான் இப்படி வேலைகளை ஏவி விடுறான். இத செஞ்சாதான் என் புருஷனை நான் மீட்க முடியும். நான் இத வேற எதுக்காகவும் செய்யல. என் புருஷன் நாகராஜனை மீட்கிறதுக்காக மட்டும்தான் செய்யறேன். இங்க பாருமா, சத்தியமா சொல்றேன், நீ என்னோட புருஷனை மீட்கிறதுக்கு வழி செஞ்சு கொடுத்தா நான் கண்டிப்பா உன் புருஷன் நாகராஜனை அந்த மந்திரவாதி கிட்ட இருந்து மீட்டு தரேன். இது சத்தியம். என் வயித்துல இருக்கிற குழந்தைங்க மேல சத்தியம். வெண்ணிலா, நீ இத்தனை சொல்லும் போது நான் உன்னை நம்புறேன். இனி நீ உன் புருஷனை மனுஷ உருவத்துக்கு மாத்துற வரைக்கும் உனக்கு நானும் துணையா இருக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன கூப்பிடு, நான் உதவுறேன். ரொம்ப நன்றி நாகராணி. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இதுக்கு கைமாறு செஞ்சே தீருவேன். அனி 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 ருத்ரவை எங்கேயும் காணோம். வீடு ஃபுல்லா தேடி பாத்துட்டேன். என்ன ஜன்னி சொல்ற? வீட்ல நல்லா தேடி பாத்தியா? என்ன நீ தேடாம சொல்லுவேனா? சரி, வேற வழியே இல்ல. ஜனனி, நீயும் கௌதமும் உடனே ஒரு பக்கம் போய் ருத்ராவை தேடுங்க. நானும் சிம்ரனும் இந்த மரகத கல்லோட போய் வெண்ணிலா அண்ணியை கண்டுபிடிச்சு அவங்க கையில இதை கொடுத்து அண்ணனை உருமாத்துற வழிய பாக்குறோம். சரியா கார்த்தி? அப்ப நானு? நீங்க வீட்லயே இருங்க மாமா. கலை அன்னைக்கு துணையா இருங்க. ஏதாவதுன்னா உடனே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன் ருத்ரா இவ்ளோ கஷ்டப்படுற? சொன்னா கேளு, வீட்டுக்கு திரும்பி போ. அண்ணா, இந்த போட்டோல இருக்க குழந்தைய பாத்தீங்களா? இல்லம்மா. அண்ணா, கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்கண்ணா. இல்ல, பாக்கலையம்மா. ஜனனி, அவங்க கிட்டக்கல. ஆமாடி, சரியா சொன்ன. ஒரு நிமிஷம், இந்த போட்டோல இருக்க குழந்தை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல, நான் பாக்கல. அக்கா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கக்கா. இல்லையேம்மா. கலை, ரொம்ப அழகா இருக்க. எங்க கிளம்பிட்ட? அவசியம் சொல்லணுமா? சரி, சொல்றேன். எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும்
எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சுத்தமா ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது. ஆனா ஆக்சிடென்ட்டுக்கு முன்னால கோயிலுக்கு போனது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு. அதனால நான் அந்த கோவிலுக்கு போனா நான் யார பார்த்தேன், என்ன ஆச்சுன்னெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அப்போதான் யார் என்ன ஆக்சிடென்ட் பண்ணது என்னன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும். அதான் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். இப்போதான் ஓரளவுக்கு சரியா இருக்கு. அதுக்குள்ள திடீர்னு நீ கிளம்பி போனா என்ன அர்த்தம்? ஏதாவது கார் வந்து உன்னை இடிச்சு தூக்கி போட்டுட்டா மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடுவேன்ல. இவ்ளோ விவரமா சொல்றத பார்த்தா நீதான் என்ன ஆக்சிடென்ட் பண்ணி கோமா காமிச்சியா? ஐயோ என்ன பேசுற நீ? எனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? ஏதோ உன் மேல இருக்கிற அக்கறையில தான் இத சொன்னேன். புரியுது புரியுது. உன் அக்கறையெல்லாம் எப்படி பட்டதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு திரும்ப ஏதாவது ஆகணும்னு உள்ளூர் ஆசையோட பேசுறது நல்லாவே புரியுது. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. என் உடம்ப பழைய மாதிரி நினைச்சிடாத. முன்ன விட இப்ப நல்லாவே தெம்பா இருக்க. எது வந்தாலும் சரி அதை எதிர்த்து நசுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். இத்தனை பண்ணியும் உனக்கு திமிரு அடங்கல. உண்மைய கண்டுபிடிக்க கிளம்புறியா? பெரிய ஜேம்ஸ் பாண்டு உண்மைய கண்டுபிடிக்க கிளம்பிட்டான். உன்னை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. என்னாச்சு? சில அசைய மாட்டேங்குது. இது என்ன கொடுமை ஆத்தா? ஏன் இப்படி ஆச்சுன்னு ஒண்ணும் புரியலையே. எனக்கு சோதனை மேல சோதனையா வருது. முத்து மாமாவை திடீர்னு தூக்கவே முடியல. என்னாச்சுன்னு தெரியலையே. கருப்ப முதல்ல சிலையா மாத்துன, இப்போ நிரந்தர சிலையா மாத்திட்ட. அந்த நாக கன்னிகைய வசியம் பண்ணிட்டா என்னால எதுவும் பண்ண முடியாதா? ஒன்னு தெரிஞ்சுக்க, முத்தரசனுக்கும் ஸ்வேதாவுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். இல்லைங்கில் அதே இடத்துல உன் புருஷனுக்கு நான் சமாதி கட்டும். நீங்கள் என்ன முட்டி மோதினாலும் நீங்களால அதை அசைக்க கூட முடியாது. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன கூப்பிடு, நான் உதவுறேன். அம்மா நாக கண்ணிக்கு எனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னி, தயவு செஞ்சு இங்க வா. இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் நினைக்கவே இல்லை. தயவு செஞ்சு வா, உடனே வா. அம்மா நாக கண்ணிக்கு முத்து மாமா சிலையை அசைக்கவே முடியல. இரு, நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். நான் மறுபடியும் என் முத்து மாமா சிலைய தூக்கிட்டு உன் சன்னிதானத்துக்கு வரணும். அதுக்கான அருளை எனக்கு கொடு, அதுக்கான சக்தி எனக்கு கொடு. ஏன் இப்படி வந்து என்ன சோதனைக்கு ஆளாக்குற? தயவு செஞ்சு சிலையை எடுத்துட்டு போறதுக்கு அனுமதி கொடு. என் முத்து மாமாவை இங்க இருந்து எடுக்காம நான் போக மாட்டேன். இல்லன்னா இதே இடத்துல நான் சாவுறேன். வெண்ணிலா, சாகுறேன் சாகுறேன்னு சொல்லாத, வாழ்றேன் வாழ்றேன்னு சொல்லு. அது நடக்கும். நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். தயவு செஞ்சு மறுபடியும் உன் மாமாவை மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சியை பாரு. എടാ குருஜி, ഈ പെൺകുട്ടി അവ അമ്മ മാതിരി ഭയങ്കര ഭക്തിയായിട്ടുണ്ട്.
பெண்குட்டியை விட்டு வச்சா நமக்கு பெரிய ஆபத்து வந்து சேரும். இந்த மாதிரி சின்ன பொண்ணுங்க கிட்ட எல்லாம் நான் தோக்க தயாரா இல்ல. எடோ நீ ஒன்னு செய், 2 ஆளை ஏற்பாடு பண்ணி பெண்குட்டியை கடத்தி கொண்டு வா. அவளை வச்சு நான் சில காரியங்களுக்கு செய்யானுண்டு. சரிங்க குருஜி. போ. ஒரு சின்ன பொண்ணு பாடும் பாட்டு சாமி நீயும் காதுல கேட்டு. ஒரு சின்ன பொண்ணு பாடும் பாட்டு. என்னாச்சு? ஏன் என்னது என்னாச்சுன்னு தெரியலையா? என்னாச்சுன்னு பாருங்க, பார்த்துட்டு வரேன். ஏய் பேசாம. ஏய் வாயை மூடு. அங்கிள் ப்ளீஸ். என்னாச்சு? யாரா இருந்தாலும் நேருக்கு நேர் வாங்கடா. இந்த மாதிரி மறைஞ்சிருந்து அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கடா. யாரா யாரா இப்ப வாடா பாக்கலாம். யாரா அது? அங்கிள் என்ன விட்டுருங்க. அங்கிள் என்னாச்சு? யாராச்சா? ஏய் ஏய் யாராது? ஏய் கேக்குறால யாராது? ஏய் எவனா இருந்தாலும் நேர்ல வந்து பாருங்கடா. ஏய் சும்மா. ஏய் நீ மந்திரம் அசிஸ்டன்ட் தானே? உன்னை நம்பி தானே நாங்க வந்தோம். இப்படி மாட்டி விட்டீங்களே. ஏய் யாரா இருந்தாலும் சரி தைரியம் இருந்தா முன்னாடி வந்து நில்லுடா பாக்கலாம். வெட்டி சாச்சறேன் இன்னைக்கு. டேய் வாங்கடா. எங்கடா இருக்கீங்க? டேய் வாங்கடா. டேய் ப்ளீஸ் டேய் அங்கிள் பேசாம. விட்டுருங்க. டேய் நில்லுடா நேரா வாங்கடா. சொல்லிட்டே இருக்கேன் வாங்கடா. டேய் டேய் யாராது? வாங்கடா. டேய் ஆம்பளை இருந்தா நேர்ல வாங்கடா. வாங்கடான்னு சொல்றேன்ல. சரி எத்தனை பேர் இருந்தாலும் சரி வாங்கடா நேர்ல. தில்லு இருந்தா வாங்கடா. டேய் டேய் யாரா இருந்தாலும் முன்னாடி வாங்கடா. யாரா அடிக்கிறா? அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் என் கையை விட்டுருங்க அங்கிள். விடுங்க அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். ருத்ரா ருத்ரா எங்க போன? இப்படி சொல்லாம கொல்லாம போனதுனால வீட்டுல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? நாங்களாம் ரொம்ப பயந்துட்டோம். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அத்தை நான் அப்பாவை தேடி வந்து ஒரு கோயிலுக்கு போயிருந்தேனா அப்பாவை நினைச்சு ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தேன். அப்போ யாரும் 2 பேரு திடீர்னு வந்து என் வாய் பொத்தி அங்க இருந்து இந்த கார்ல என்ன கடத்திட்டு வந்துட்டாங்க. யாரு? யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க எல்லாத்தையும் யாரும் அடிச்சு உதைச்சிட்டாங்க. என்ன அவங்கதான் காப்பாத்துனாங்க. அப்போ நீங்க வந்தீங்களா? நான் மாமான்னு கூப்பிட்டேனா அப்புறம் அவங்க 2 பேரும் உங்களை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க. அந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சதுனால தான் எனக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சோன்னு தோணுது. அன்னைக்கு நான் உன் சன்னதிக்கு வந்தப்போ ஏன் வந்த, எதுக்கு வந்த, நான் யார பார்த்தேன், இதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வரணுமா? அதுக்கு நீதான் உதவி செய்யணும்.
कर्पूरनिराञ्जनं समर्पयामि सदमानं भवति सतायत् पुरुषत् सदेन्द्रियायत् शिवेन्द्रिये प्रतिष्ठति. அம்மா நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்குமா? ரொம்ப நன்றி சாமி. யார்கிட்டயோ பேசின மாதிரி ஞாபகம் இருக்கு. யார்கிட்ட பேசணும், என்ன பேசணும்?